மாலை நேரம் என்று சொல்லுவதா? ஓகே, ஏர்லி ஈவினிங் அப்படின்னு ஒரு பேர் வச்சிடலாம். ஏர்லி ஈவினிங். இறைவா வணக்கம், செல்வங்களே வணக்கம். செல்வங்களே, நான் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது முந்தின வீடியோவில் நினைக்கிறேன், அதில் நான் மைக்கோ ராபர்ட் பாஷில் பல ஆண்டு காலமாக வேலை செய்து கொண்டு வந்தேன் என்பதை ஒரு விளையாட்டு வழியில் நான் பல வருடங்களாக பாஷ் கம்பெனியில் குப்பை கொட்டி கொண்டிருந்தேன் என்று வேடிக்கையாக சொன்னேன். உடனே ஒரு குழந்தை, தாத்தா நீங்கள் பார்க்குறதுக்கு இவ்வளோ ஜென்டில்மேன் மாதிரி இருக்கிறீங்களோ, நீங்கள் குப்பை கொட்டியிருந்தீங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டது. நான் சொன்னேன், இல்லைம்மா. அப்படின்னாக்கா அந்த கம்பெனியில் வேலை செய்துன்னு இருந்தேன். அதை என்னோடய உறவினர் ஒரு பேசும்போதெல்லாம் இது ஒரு மாதிரி சந்தோஷமாக சொல்லுவார். நான் ரொம்ப நாள் அங்கே குப்பை கொட்டின்னு இருந்தேன், ரொம்ப நாள் அங்கே வேலை செய்துன்னு இருந்தேன்றதுக்கு நான் ரொம்ப நாள் அங்கே குப்பை கொட்டின்னு இருந்தேன் அப்படின்ட்டு நான் அதே வார்த்தையை இங்கே பயன்படுத்தினேன். அப்போ ஒரு குழந்தை கேட்டது, தாத்தா நீங்கள் பார்ப்பதுக்கு ஒரு ஜென்டில்மேன் மாதிரி இருக்கிறீங்களோ, குப்பை கொட்டியிருந்தீங்களா? பேருக்கு பெரிய பேர் மைக்கோவில் ராபர்ட் பாஷில் வேலை செய்தேன்னு சொல்கிறீங்களோ, ஆனால் குப்பை கொட்டியிருந்தீங்களான்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டது. ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் என் அன்பு குழந்தைகளே. வேலை என்பது கடவுளால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தொழில். நம்ம எந்த வேலை செய்தாலும் அது கடவுளுடைய வேலை என்று கூட நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது வேலைகளில் தாழ்ந்த வேலை, உயர்ந்த வேலை என்றெல்லாம் நாம் பிரிக்க முடியாது, பிரிக்கவும் கூடாது. பாருங்கள், மேல் நாட்டுகளெல்லாம் டாய்லெட் கிளீனிங் போவாங்க. அவங்க எப்படி போகணும்னா, அவங்க நல்ல ஷூட்டு கோட்டு இல்லை நல்ல க்ளீன் ட்ரெஸ்ஸோடு அவங்க காரில் போவாங்க. காரில் போய்ட்டு அவங்க செய்யும் அந்த டாய்லெட் அங்கெல்லாம் போய்ட்டு இவங்க பார்க் பண்ணிட்டு இடத்துல காரை பார்க் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸோ ஏதோ அவங்க அணிந்து கொண்டு போய் உள்ள டாய்லெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க வேலையை முடிச்சு கொண்டு வருவார்கள். வந்த உடனே அவங்க நார்மல் அந்த நல்ல கோட்டு ஷூட்டு இதெல்லாம் போட்டுன்னு அந்த காரில் ஏறின்னு அவங்க வீட்டுக்கு போவாங்க. பாருங்கள், எந்த வேலை செய்தாலையும் யாராவது செய்யணும். அவர்கள் அந்த தூய்மை பணியை டாய்லெட்டை க்ளீன் பண்ணவில்லை என்றால் டாய்லெட்டெல்லாம் நாற்றம் அடித்துவிடும். அது உடல் ஆரோக்கியத்திற்கு கெடுதல். அப்படி இருக்கும்போது நம்ம போய்ட்டு ஏதோ ஃப்ரீயாக ஒன்றும் செய்யறதில்லை. நம்ம செய்கிற வேலைக்கு நமக்கு சம்பளம் கிடைக்குது. அப்படிலாம் இருக்கும்போது எந்த வேலையையும் எந்த தொழிலையும் நாம் தரக்குறைவாக நினைக்கக்கூடாது. பாருங்கள் செல்வங்களே, இப்போது ஒரு பொதுத்துறையில் வேலை செய்கிறாங்க பலர், ஈவன் மினிஸ்டர் லெவல்லலாம் வேலை செய்கிறாங்க. அவங்கெல்லாம் பொதுத்துறை இதில் வேலை செய்கிறாங்கனாக்கா அவங்கள நம்ம அதிகபட்சமாக சொல்கிறதுனாக்கா அவங்க ஒரு சர்வெண்ட். நமக்கெல்லாம் அவங்க ஒரு சர்வெண்ட்டாக இருக்கிறாங்க. நமக்கு தேவையான வேலைகளெல்லாம், நமக்கு தேவையான வசதிகளெல்லாம் அந்த தொழிலில் இருந்து கொண்டு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக்சுவலி பேருக்கு தான் மினிஸ்டர், ஆனால் அவங்க செய்கிற வேலை பப்ளிக் சர்வீஸ்.
நமக்கெல்லாம் நமக்கெல்லாம் அவங்க வேலைக்கார மாதிரி. அப்போ அவங்கள தாழ்மையாக நம்ம சொல்ல முடியுமா? பேருக்கு மினிஸ்டர். ஆனால் அவங்க என்ன வேலை செய்கிறாங்க? மக்களுக்காக உழைக்கிறார்கள். ஓ, மினிஸ்டர் பேருக்கு மினிஸ்டர், இவர் இந்த வேலை செய்கிறாரா? எல்லாருக்கும் ஜன்னலுக்கெல்லாம் போயிட்டு ஹெல்ப் பண்ணுறாரா, வேலை செய்கிறாரான்னு அவர் தரக்குறைவாக சொல்ல முடியாது. அது மாதிரி எல்லா வேலைகளும் சிறந்தது என்பதை நான் அங்கே குறிப்பிட ஆசைப்படுகிறேன். அந்த குழந்தை என்னை கேட்டது, இந்த மாதிரி தாத்தா நீங்கள் மைக்கோவில் ராபர்ட் பாஷில் வேலை செய்துன்னு சொல்கிறீங்க, ஆனால் என்ன வேலை செய்கிறாங்க, அங்கே போய் குப்பை கொட்டினேன்னு சொல்கிறீங்களே தாத்தா ன்னு அந்த குழந்தை ஆச்சரியமாக கேட்டது. மைக்கோவில் வேலை செய்கிறதா, ராபர்ட் பாஷில் கம்பெனியில் செய்கிறதா, பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறதா, நான் ஒரு பெரிய உயர்நிலை தொழிலைத்தான் செய்ய வேண்டும் என்று இல்லை. அங்கே என்னுடைய மகன் எங்கள் அப்பா ரயில்வேயில் வேலை செய்கிறாருன்ட்டு பெருமையாக சொல்லுவாங்க. எங்கள் அப்பா ரயில்வேயில் வேலை செய்கிறாரு அப்படின்ட்டு. அங்கே என்ன வேலை செய்கிறாருனாக்கா, அவர் தாழ்மையான வேலை எது இருந்தாலும் அதை செய்துட்டு வீட்டுக்கு வராரு. அதே மாதிரி தான் இன்னொருத்தர் நான் எங்கள் அப்பா அல்லது எங்கள் அண்ணன் இல்லை நான் இதில் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் வேலை செய்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவார். நம்ம நினச்சிருக்கோம் நீதிமன்றத்தில் வேலை செய்கிறாருனாக்கா அவர் நீதிபதியாக இருப்பார், இல்லை பெரிய லாயராக இருப்பார், இதை எதிர்பார்க்க முடியாது. அங்கே கேட்டில் முன்சாமி முன்சாமி முன்சாமின்ட்டு அந்த இவரை அழைப்பார். அழைச்சிட்டு அவர் போயிடுவார். என்ன வேலை செய்கிறாரு அங்கே? ஒரு பியூனா, ஒரு சாதாரண வேலை செய்கிறாரு. ஆனால் அவர் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவும் நான் நீதிமன்றத்தில் வேலை செய்கிறேன்னாக்கா நான் நீதிபதியாக தான் இருக்கணும் இல்லை தாத்தா. என்ன தாத்தா நீங்கள் நான் சொன்னது அப்படி நான் தப்பாக சொல்லிட்டேனா தாத்தா? இல்லை சொல்லுங்களே, நீங்கள் தப்பாக சொல்லவில்லை. அந்த ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு சில உண்மைகளை நான் சொல்ல ஆசைப்பட்டேன். பாருங்கள், நீ என்னை தாத்தா நீங்கள் ராபர்ட் பாஷில் குப்பை கொட்டியிருந்தீங்களா ஒரு கேட்டது எனக்கு இந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் தெரிவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பாரு, நீ செய்தது ரொம்ப நல்ல வேலை தான் செய்த. நீ உன்னுடைய விளையாட்டுத்தனமாக தான் கேட்ட தாத்தா. பெரிய கம்பெனியில் உலக புகழ்பெற்ற மல்டிநேஷ்னல் கம்பெனியில் நீங்கள் வேலை செய்திருந்தீங்களே, பார்த்தாக்கா குப்பை கொட்டியிருந்தீங்களா தாத்தான்ட்டு கவலைப்பட்டல. எந்த வேலை என்றாலும் அதற்கு தனி மகத்துவம் இருக்கிறது. பாருங்கள், பெரிய பெரிய கவர்மெண்ட்டு ஆஃபீஸ்லலாம் கவர்மெண்ட் சர்வீஸ் இஸ் த கவர்மெண்ட் காட் சர்வீஸ் அப்படின்னு எழுதிப்பாங்க. அது வேலை செய்கிற அது அங்கே நடக்கிற வேலைலாம் கடவுள் செய்கிற வேலையை இந்த அரசாங்க நிறுவனங்களில் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன வேலை? கடவுள் செய்கிற வேலையை, கடவுள் மக்களுக்கு செய்கிற வேலையை அந்த அரசாங்க அலுவலகம் மக்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறது. ஓகே செல்வங்களே, எனக்கு இந்த டாப்பிக்கை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு வாய்ப்பு பெற்றுக் கொடுத்த உனக்கு அந்த குழந்தைக்கு நன்றி செலுத்துகிறேன். ஓகே, பாய்.